பண்பலை 90.4 அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையை ஜாலி வந்தா. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ நிகழ்ச்சியில் தேன் வளர்ப்பது எவ்வாறு, அந்த தேனியை எவ்வாறு பாதுகாத்து நம் சுவையான தேனை சுவைக்க முடியும் என்பதை பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிறார் முனைவர் அமலா உதயகுமார் அவர்கள். இவர் பெங்களூருவில் உள்ள தேசிய பூச்சியியல் ஆராய்ச்சி மையத்தில் அறிவியலாளராக, அதாவது சயின்டிஸ்டாக பதவி வகித்து வருகிறார். இவருடைய பூச்சியியல் அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இவருடைய பதில்களுக்கு கேள்விக்கணையை தொடுத்தவர் பெருந்துறை வாக்கியல்மேடு பகுதியைச் சேர்ந்த திருமதி சுசீலா அவர்கள். இவர் இயற்கை விவசாயி மற்றும் ஆன்மீகவாதி. நிகழ்ச்சிக்கு செல்வோம். அம்மா வணக்கங்க. என் பேருங்க சுசீலாங்க. நாங்கள் வாய்க்காமேட்டு ஏரியாவை சேர்ந்த பகுதியில் இருக்கிறோங்க. தோட்டம் இருக்குதுங்க. நீங்கள் தேன் பூச்சி வளர்க்குறத பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேங்க. நாங்கள் ஒரு முதல்ல பொட்டி வச்சுருந்தோங்க. ஆனால் அது எங்களுக்கு அது தெரியாமனால எடுக்க முடியாமல் பூச்சி கடிச்சதுனால அந்த பொட்டி இப்போ எடுத்து வச்சுருக்குறோங்க. அது இனிமேல் பயன்படுத்தலாமான்னு உங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு பயன்படுத்திக்கலான்ட்டு வச்சுருக்குறோங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அமலா உதயகுமார். தேசிய பூச்சிகள் ஆராய்ச்சி நிலையம் பெங்களூரு, கர்நாடகாவில் இருக்கு. இது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் கீழே வர்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் நான் விஞ்ஞானியா வேலை பார்க்குறேன். தாவரங்கள்ல வர்ற பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது மற்றும் நன்மை பயக்கக்கூடிய பூச்சிகளை எப்படி நம்ம வளர்க்கறது, கல்ச்சர் பண்றது, அத சம்பந்தமா நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் முக்கியமா இந்த தேனீக்கள், தனித்தேனீக்கள் மற்றும் கொசு தேனீக்களை எப்படி பராமரிக்கிறது, எப்படி அதோட அடைகளை பராமரிச்சு எப்படி அதை வளர்க்கறதுன்றத பொறுத்து நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு விவசாயிகளுக்காக நான் என்ன தலைப்புல பேச போறேன் அப்படின்னா தேனீ வளர்ப்பு. தேனீ வளர்ப்பு, அதாவது ஆங்கிலத்தில் ஹனிபி கீப்பிங்னு சொல்லுவோம். தேனீ வளர்ப்பு சம்பந்தமா இன்னைக்கு நான் பேச போறேன். ஆமா, அந்த தேன் பூச்சி வளர்த்துறதுனால நம்மளுக்கு எந்த வகையில பயனுள்ளது இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு முன்னுரை மாதிரி தேனீ வளர்க்கறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். தேனீ வளர்ப்பு உண்மையிலே ஒரு கலைன்னு சொல்லலாம், இல்லைன்னா விஞ்ஞானம் சொல்லலாம், இல்லைன்னா வியாபாரம்னு சொல்லலாம். இந்த 3 பிரிவுலையும் இந்த தேனீ வளர்ப்பு ஃபிட் ஆகும், அதாவது சேர்ந்துரும். ஆமா, நீங்க இது வரைக்கும் தேன் வளர்க்கறத பத்தி சொன்னீங்க. வியாபாரம்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எப்படி இத வியாபாரம் சொல்லலாம்? ஏன்னா தேனீ வளர்க்கறதுனால நமக்கு
தேனில இருந்து நிறைய பொருட்கள் கிடைக்கும். முதலாவதாக தேன் கிடைக்கும், அடுத்து மெழுகு கிடைக்கும், அடுத்து ராயல் ஜெல்லி என்று அழைக்கப்படுகிற ராயல் கூல்னு சொல்லுவோம், அந்த அந்த பொருள் கிடைக்கும். அப்புறம் மகரந்தம், போலன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இந்த மகரந்தம் கிடைக்கும். சோ இந்த பலவித பொருட்களை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணி நல்ல பணம் சேர்க்கலாம் விவசாயிகள். அம்மா, இது வரைக்கும் தேன் பூச்சி வளர்ப்பு, தேன் எடுக்கிறத பற்றி சொன்னீங்க. அதை வந்து இப்போ வியாபாரம் தான் அப்படின்னு சொன்னீங்க, அதையெல்லாம் தெரிஞ்சுட்டா. இப்போ வந்து விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது எப்படின்னு சொல்கிறீங்களா? விஞ்ஞானம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, தேனீக்கள்ல ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்தியால முக்கியமா என்ன தேனீக்கள் வளர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம், எந்த மாதிரி பெட்டியில வச்சு அதை ஈஸியா வளர்க்க முடியும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். பிளஸ் தேனி வளர்க்குறப்ப அந்த தேனீக்கு தொந்தரவு பண்றக்கூடிய வேற என்ன பூச்சிகள் இருக்கு, வேற என்ன நோய்கள் இருக்கு, இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு தேனியோட கூட வந்து வருஷம் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணலாம். சோ இது வந்து ஆல் டுகெதர் ஒரு விஞ்ஞான அறிவியல் தேனி வளர்ப்புன்றது. இது வரைக்கும் எல்லா தேன் பூச்சி வளர்க்கறத பற்றி எல்லாமே நல்லா சொன்னீங்க. அதை வந்து இப்போ ஒரு கலையா நினைக்கணும்னு சொல்றீங்க, அது எப்படி கலைன்னு சொல்றீங்க நீங்க? கலைனா எப்படி, இது வந்து ஆங்கிலத்தை ஆர்ட்னு சொல்லுவோம். பீ கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த ஆர்ட் எப்படின்றத நான் அடுத்து வர பேச போற தலைப்புகளை வச்சு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ரத்தன சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தேன் வந்து மனிதர்களுக்கு கிடைத்த அமுதம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த தேன்னால வந்து என்னென்ன பயன்கள் நமக்கு இருக்கு. தேன் நமக்கு தெரியும், இது இயற்கையிலே இனிப்பு சுவை கொண்டது. இது வந்து சர்வநோக நிவாரணின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம. சர்வநோக நிவாரணினா இது வந்து தேன்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ற பொருள் மூலக்கூறுகள் நிறைய இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் நிறைய இருக்கு. அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன, இப்ப வந்து நம்ம இந்தியால வந்து நிறைய பேருக்கு கேன்சர் வருது. கேன்சர் எதுக்கு வருதுன்னா வந்து அவங்க உடம்புல சில ஜெனடிக் ரீசன்ஸ்னாலேயோ சில குறைபாடுகள்னாலேயோ வந்து அப்நார்மல் செல் மல்டிப்ளிகேஷன் ஆகி கேன்சர் வருது. சோ அந்த கேன்சர் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உணவுப் பொருள் வந்து, எந்த உணவுப் பொருள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியா இருக்கோ அந்த உணவுப் பொருள் சாப்பிட்டா நம்ம கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாகும்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். சோ இந்த தேன்ல வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இது ஒரு முக்கியமான பண்பு, தேனோட பண்பு. அப்புறம் வந்து தேன் வந்து எப்பயுமே இனிப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. அது எந்த செடியில தேனி போய் உட்காருதோ, எந்த பூல போய் உட்காருதோ அதை பொறுத்து அந்த தேன் இனிப்பாவும் இருக்கும், கொஞ்சம் ஊர்ப்பு தன்மையும் இருக்கும், கொஞ்சம் லேசா கசப்பு தன்மையும் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து நிறைய கிராமங்கள் என்ன பண்றாங்கன்னா, மருந்து குடிக்கிறப்ப அந்த மருந்தோட இந்த தேனை கலந்து குடிக்கிறதுனால குழந்தைகள் ஈஸியா சாப்பிட்டுருவாங்க அதை. அப்புறம் வந்து ஒரு எல்லா சிட்டிஸ்லயும் இப்ப மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா ஒபிசிட்டினா உடல் பருமன். இந்த உடல் பருமனை தேன் சாப்பிட்டு ஈஸியா குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்? காலையில எந்திரிச்ச உடனே அதாவது வெந்நீர்ல வந்து 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா உடல் பருமன் குறையும் அப்படின்ற ஒரு ஹைபோதசிஸ் சொல்றாங்க. அது நிறைய பேர் ஃபாலோவும் பண்றாங்க. அப்புறம் வந்து தேன் ஒரு மலமிளக்கியாகவும் செயல்படுது. இதுதான் தேனியோட முக்கியமான பண்புகள். ஆமா, இது வரைக்கும் நல்லபடியா எல்லாம் அருமையா சொன்னீங்க. இப்போ தேன் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தேனி குடும்பம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தேனி குடும்பத்துல முக்கியமா 3 நபர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு ராணி தேனி இருக்கும், ஒரு ஆண் தேனி இருக்கும், நிறைய வேலைக்காலி தேனிகள் இருக்கும். ஆண் தேனி வந்து 50ல இருந்து 100க்குள்ள இருக்கும். ராணி தேனி வந்து ஒண்ணுதான், ஒரே ஒரு ராணி தேனி தான் ஒரு கூட்டுக்கு இருக்கும். வேலைக்கார தேனீக்கு வந்து நிறைய இருக்கும், அதாவது 1000-ஐ விட ஜாஸ்தியா இருக்கும் வேலைக்கார தேனீக்கள். இந்த ஆண் தேனியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆண் தேனி வந்து கொஞ்சம் கருப்பாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் பாக்குறதுக்கு. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, பெண் தேனியோட சேர்ந்து இனப்பெருக்கம் செய்துட்டு அது இறந்து போயிடும். இதுதான் ஆண் தேனியோட வேலை. ராணி தேனி தான் வந்து முக்கியம், ஒரு தேன் கூட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். அதாவது தேனி கூட்டத்தின் தலைவின்னு சொல்லலாம் ராணி தேனிய. ஒரு தேன் கூட்டத்துல ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். இந்த ராணி தேனி என்ன பண்ணும்னா, ஒரு நாளைக்கு ஆண் தேனியோட சேர்ந்து இனப்பெருக்கம் செய்த உடனே இது வந்து கூட்டுக்கு திரும்ப வந்து ஒரு நாளைக்கு 500ல இருந்து 600 முட்டைகள் வரைக்கும் இடும் அந்த கூட்டுல. ராணி தேனி அந்த ஒரு கூட்டுல இல்ல அப்படின்னா அந்த கூட்டோட ஆயுள் ரொம்ப கம்மின்னு சொல்லுவோம். சோ ஒரு கூட்டுக்கு ரொம்ப முக்கியம் எது? ராணி தேனி. அடுத்து வேலைக்கார தேனி. வேலைக்கார தேனீக்கள் வந்து இது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து ஒரு கூட்டுல முக்கியமான செயல்களை ஆற்றக்கூடியது. அதாவது கூட்டை விட்டு வெளியே போய் மகரந்தத்தை சேர்த்து உள்ள கூட்டு கொண்டு வர்றது, அப்புறம் கூட்டு வெளியே போய் மலர்கள்ல போய் தேனை கொண்டு வர்றது,
கூட்டுக்கு வந்த உடனே அந்த தேனை வந்து ப்ராசஸ் பண்ணி, அதாவது நெக்டர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அந்த நெக்டர் ப்ராசஸ் பண்ணி எப்படி ஹனியா மாத்துறது, அந்த ஹனியை எப்படி வந்து மெச்சூர் பண்ணி ரைப்பன் ஆகுறது, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் வந்து இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் செய்யும். அப்புறம் வந்து கூட்டை வந்து யாராவது கலைக்க முயன்றாலோ இல்லைன்னா வந்து வெளியேந்து வேற ஏதாவது பூச்சி அந்த தேன் கூட்டை தாக்க நினைச்சாலோ அந்த கூட்டை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான வேலை செய்து இந்த வேலைக்கார தேனீக்கள் தான். அப்புறம் ஒரு முக்கியமான பண்பு இந்த வேலைக்கார தேனீக்கு என்னன்னா, ராணி தேனி வந்து அந்த முட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த அடையில உள்ள புழுக்களை வந்து பராமரிக்கிற முக்கியமான வேலை வந்து இந்த வேலைக்கார தேனீக்களுக்கு தான் இருக்கு. எப்படி பராமரிக்கும் அப்படின்னா, வெளியே போய் மகரந்தத்தை கொண்டு வந்து அதை தேனோட கலந்து அதோட எச்சிலையும் சேர்த்து ஒரு சாப்பாடு தயார் பண்ணும். அந்த சாப்பாடை வந்து அந்த புழுக்களுக்கு கொடுத்து அந்த புழுக்களை வளர்க்கும். சோ அந்த புழுக்கள் வந்து கூட்டுப்புழுவா மாறி அதுல இருந்து தேனி வரும். இதுதான் வந்து அதோட முக்கியமான வேலை. சோ ஒரு தேனி குடும்பத்துல வந்து வேலைக்கார தேனீக்கள் மற்றும் ராணி தேனியோட பணி வந்து மிக மிக முக்கியமானது. ஆமா, அந்த தேன் குடும்பத்தை பத்தி நீங்க விளக்கமா சொன்னீங்க. தேன் பூச்சியினுடைய வகைகள் அதை சொல்ல முடியுங்களா? தேனி வகைகள் எந்தெந்த வகைகள் இருக்கு? நிறைய வகைகள் இருக்கு. மலை தேனின்னு சொல்லுவோம் ஒண்ணு, கொம்பு தேனின்னு ஒண்ணு சொல்லுவோம், இந்திய தேனின்னு ஒண்ணு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து இத்தாலிய தேனின்னு சொல்லுவோம், அது கொசு தேனின்னு ஒண்ணு சொல்லுவோம். மலை தேனினா என்ன? இந்த மலை தேனி வந்து இந்திய தேனீக்கள் இருக்கிற ரகங்கள்லயே வந்து 60% வந்து இந்த மலை தேனி தான் முக்கியம்ன்றன்னு சொல்றோம். இது வந்து எந்த பர்டிகுலர் தேனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உயர்ந்த மலைகள் மற்றும் காடுகளை தான் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப உயரமான கட்டிடங்கள்லயோ மலைச்சரிவுகள்லயோ தான் போய் இது கூடு கட்டும். இது இந்த பர்டிகுலர் தேனியை வந்து நம்ம வந்து பெட்டியில் அடிச்சு வளர்க்க முடியாது. இது வந்து ஒரு வைல்டு தேனின்னு சொல்லுவோம், ராக் பீன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. வைல்டு தேனின்னு அர்த்தம் ஒரு காட்டு பகுதிகளில் தான் ஜாஸ்தி இருக்கும். இதை நம்ம வந்து வளர்க்கவே முடியாது. நிறைய விஞ்ஞானிகள் வந்து இதை முயற்சி பண்ணாங்க, இதை வந்து கூட்டுல அடிச்சு வளர்க்கறதுக்கு. பட் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகல இந்தியால. அடுத்து கொம்பு தேனி. கொம்பு தேனினா என்ன? எதுக்கு இந்த பேர் வந்திருக்கு? கொம்பு தேனினா ஒன்னும் இல்ல, மரக்கொம்புகள் வளர்றதுக்கு பேர் தான் கொம்பு தேனி. அது வந்து ஏபிஸ் ஃப்ளோரியா, இதெல்லாம் லிட்டில் பி அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இதை வந்து சுவாலஜிக்கல், அதாவது இதோட விலங்கியல் பேர் வந்து ஏபிஸ் ஃப்ளோரியா அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா, இது வந்து மரக்கொம்புகள்லயோ மர பொந்துகள்லயோ ஜாஸ்தி இருக்கும் இந்த தேனி, கூட்ட கட்டும். இது வந்து பாக்குறதுக்கு சைஸ்லயும் சிறுசா இருக்கும். அதனாலதான் இதோட ஆங்கில காமன் பேர் வந்து லிட்டில் பி அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம. பிளஸ் இதோட கூட்டுல இருந்து நமக்கு வந்து ரொம்ப மிக கம்மியான அளவு தேன் தான் கிடைக்கும். அதாவது 1/2 கிலோ அப்படி தேன் தான், அவ்வளவுதான் கிடைக்கும். இது எப்படின்னா, இதையும் பெட்டியில வச்சு நம்ம வளர்க்க முடியாது. அதாவது அன்ஃபிட் ஃபார் டொமஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மலை தேனியும் சரி கொம்பு தேனியும் சரி நம்ம வந்து பெட்டியில வச்சு வளர்க்க முடியாது. அடுத்த 3வது ரக தேனி என்னது? இந்திய தேனி. இதை வந்து இதோட விலங்கியல் பேர் வந்து ஏபிஸ் செரானா இண்டிகா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்தியன் ஹனிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேனை தான் எல்லா தேன் பண்ணைகள்லயும் வந்து இதான் வளர்க்குறாங்க. அதாவது அந்த பெட்டிகள்ல போட்டு வளர்க்கக்கூடிய சாதகம் உள்ளது வந்து இந்த தேனி மட்டும்தான். இதை வந்து நம்ம ஈஸியா வளர்க்கலாம். இது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, மலை தேனியை விட கொஞ்சம் சிறுசா இருக்கும், ஆனா கொம்பு தேனியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இடைப்பட்ட ரகத்துல இருக்கும்னு வச்சுக்கலாம் நம்ம. இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா வந்து, இது வந்து பல அடுக்கு அடைகளை வந்து உண்டாக்கும் அதோட இதுல. அப்புறம் இதோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, கொம்பு தேனி மாதிரி இல்லாம இதுல இருந்து தேன் நம்ம ஜாஸ்தி, ஒரு பெட்டியில இருந்து 5 கிலோல இருந்து 20 கிலோ வரைக்கும் தேன் நம்ம எடுக்கலாம். ஆனா இதோட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இது வந்து கொஞ்சம் மிஸ் ஹேண்டில் பண்ணா, தவறுதலா வந்து இதை ஹேண்டில் பண்ணா அது வந்து கொஞ்சம் கொட்டும். அதை வந்து திரும்ப நம்ம வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட ஹேண்டில் பண்ணா அந்த தேனி கொட்டுறதுல இருந்து நம்ம தவிர்க்கலாம். சோ இப்ப மலை தேனி பார்த்தாச்சு, கொம்பு தேனி பார்த்தாச்சு, இந்திய தேனி பார்த்தாச்சு. இந்த 3 தேனியில இந்திய தேனியை நம்ம ஈஸியா வளர்த்து பராமரிக்கலாம். அடுத்து 4வது ரக தேனி ஒண்ணு இருக்கு, இத்தாலிய தேனின்னு சொல்லுவோம். இந்த தேனியும் நம்ம பெட்டியில போட்டு வளர்க்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வட இந்தியால வந்து இத்தாலிய தேனியை வந்து பெருமளவுல வளர்க்குறாங்க. இந்திய தேனிக்கும் இத்தாலிய தேனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இத்தாலிய தேனி பெட்டி வந்து இந்திய தேனி பெட்டியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். பிளஸ் வந்து அதோட இடுப்பு பகுதி வந்து இந்திய தேனியை விட கொஞ்சம் நீளமா இருக்கும். அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் ரெண்டுக்கும். அப்புறம் வந்து 5வது ரக தேனி வந்து கொசு தேனின்னு சொல்லுவோம். கொசு தேனினா என்ன? இது ஆங்கிலத்தில் ஸ்டிங்லெஸ் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிங்லெஸ் பீஸ்னா எப்படி? ஸ்டிங்லெஸ் அப்படின்னா ஸ்டிங் இல்லாத, அதாவது கொட்டாத தேனி, அதுதான் வந்து கொசு தேனின்னு சொல்லுவோம். இது வந்து கேரளாலையும் கர்நாடகாலையும் கொஞ்சம் அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து இப்பதான் ஒரு பிரபலமாயிட்டே வருது. ஏன் பிரபலமாயிட்டு வருது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் தேனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம நார்மல் தேனீக்கள் மாதிரி இல்லாம இந்த தேனி வந்து வெளியே போய் தாவரங்களை போய் இந்த மகரந்தம் பிளஸ் தேனை சேகரிச்சுட்டு வர்ற மாதிரியே தாவரங்கள்ல உள்ள பூக்கள்ல தண்டுகள்ல உள்ள பிசினையும் சேகரிச்சுட்டு தன்னோட கூட்டுக்கு வரும். சோ கூட்டுக்கு வந்து என்ன பண்ணுனா, தாவரங்களை சேகரிச்ச பிசினையும் தன்னோட எச்சிலையும் கலந்து
என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செரூமெண்ட் பார்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த செரூமெண்ட் பார்ட்ஸை வந்து அதாவது பிசின் பானைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த பிசின் பானைகளை வந்து உள்ள தன்னோட கூட்டுக்குள்ள உண்டாக்குது. அந்த பிசின் பானைகள்ல இந்த மகரந்தத்தையும் இந்த தேனையும் சேமிச்சு வைக்கும். கொஞ்ச நாள் வந்து அந்த பிசின் பானைகள்லயே அந்த தேன் வந்து தங்கி இருக்கிறதுனால அந்த தாவரங்கள்ல கலெக்ட் பண்ண சேகரிச்ச அந்த பிசினோட பண்புகள் வந்து இந்த தேனுக்கு போயிருது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கொசுத்தேனியில வர்ற தேன் வந்து மருத்துவ குணமுடையது, ஆயுர்வேத மருந்துகள்ல நம்ம யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்திய தேனீக்கள்ல வர்ற தேன் வந்து 1 கிலோ வந்து 500 ரூபாய் இல்ல 600 ரூபாய் இல்ல 1000 ரூபாய்க்கு வித்தனா, இந்த கொசுத்தேனில இருந்து வர்ற தேன் 1 கிலோ வந்து 4000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. ஏன்னா அதுல வந்து மருத்துவ குணம் ஜாஸ்தி. ஏன்னா அந்த பர்டிகுலர் தேனி வந்து இந்த கொசு தேனி வந்து தாவரங்கள்ல உள்ள பிசினை சேகரிச்சு அந்த அந்த பிசினை வச்சு ஒரு பானையை செய்து அந்த பானையில வந்து தன்னோட தேனை சேமிக்கிறனால இது மருத்துவ குணம் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. அதனால இந்த பர்டிகுலர் கொசு தேனி வளர்ப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து போயிட்டு இருக்கு நம்ம இந்தியால. அம்மா, இந்த தேன் பூச்சி வளர்க்கறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுங்கம்மா. சோ இந்த தேனீ வளர்ப்புக்கு முக்கியமான உபகரணங்கள் நமக்கு என்னென்ன வேணும்? நம்பர் 1 வந்து தேனீ பெட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேனீ பெட்டி இல்லாம வந்து இந்த இந்திய தேனியும் இத்தாலி தேனியும் வளர்க்க முடியாது. நம்ம இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தேனீ பெட்டி வந்து ஒரு மாடல் எப்படி சொல்லுவோம், மார்த்தாண்டம் பெட்டின்னு சொல்லுவோம், மார்த்தாண்டம் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்னா கீழே வந்து ஒரு அந்த பெட்டிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு மேல அந்த ஸ்டாண்டுக்கு மேல வைக்க ஒரு பாட்டம் போர்டு அப்படின்னு சொல்லுவோம், அது அடிப்பலகைன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாண்டுக்கு மேல ஒரு இருக்கை பலகை இருக்கும். அந்த இருக்கை பலகைக்கு மேல ஒரு அடிப்பலகை இருக்கும். அந்த அடிப்பலகைக்கு மேல புழு அறை, அதாவது ப்ரூட் சேம்பர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ப்ரூட் சேம்பர்னா என்ன? அந்த இடத்துலதான் வந்து அந்த புழு அறைக்குள்ளதான் வந்து நிறைய ஃப்ரேம்ஸ், அந்த ஸ்கொயர் ஷேப்டு ஃப்ரேம்ஸ் வச்சிருப்போம். நம்ம அந்த ஃப்ரேம்ல வந்து என்ன பண்ணா ஒரு ராணி தேனியை விட்டுருவோம். ராணி தேனியை கொஞ்சம் வேலைக்கார தேனிக்குள்ளே விட்டுருவோம். அந்த ராணி தேனி என்ன பண்ணும்னா அந்த புழு அறையில வெளியே போய் இனப்பெருக்க ஆண் தேனியோடு சேர்ந்து இனப்பெருக்கம் செய்துட்டு வந்து உள்ள புழு அறைக்குள்ள போய் முட்டை போட ஆரம்பிக்கும். அது பேர் தான் அந்த புழு அறை. அந்த புழு அறைக்கு மேல கியூன் எக்ஸ்க்ளூடர் அப்படின்னு சொல்லுவோம். கியூன் எக்ஸ்க்ளூடர்னு ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஏன் வைக்கணும் அப்படின்னா, கியூன் எக்ஸ்க்ளூடர்னா என்ன ஆங்கிலத்துல? எக்ஸ்க்ளூடர்னா தடுக்கிறது. தேனியை வந்து புழு அறையில இருந்து மேல போக விடாம தடுக்கிறது தான் வந்து கியூன் எக்ஸ்க்ளூடர். அந்த ஃப்ரேம் வச்சிருவோம் நம்ம. அந்த கியூன் எக்ஸ்க்ளூடருக்கு மேல வந்து தேன் சேகரிக்கும் அறை அப்படின்னு இன்னொரு சேம்பரை வச்சிருவோம். அந்த சேம்பருக்கு ஆங்கிலத்துல பேரு சூப்பர் சேம்பர். சூப்பர் சேம்பர்னா என்ன? அங்கதான் வந்து வேலைக்கார தேனீக்கள் ஜாஸ்தியா இருக்கும். கீழே உள்ள அந்த புழு அறை செட் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கார தேனீக்கள் மெல்லுவா நகர்ந்து அந்த தேன் சேகரிக்கும் அறைக்கு போய் அங்க போய் தேனை கட்ட ஆரம்பிக்கும். சோ நம்ம இப்ப விவசாயிகள் வந்து தேனை எங்கிருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, எங்கிருந்து எடுப்பாங்க அப்படின்னா இந்த தேன் சேகரிக்கும் அறையில இருந்தா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேன் சேகரிக்கும் மலைக்கு மேல ஒரு மேல் மூடி இருக்கும். இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், இப்ப நீங்க இந்த ஃபுல் செட்டப் சொல்லிட்டீங்க, எந்த இடத்துல இருந்து அந்த தேனீக்கள் வந்து உள்ள வரும், அந்த பாக்ஸ்குள்ள வரும் அப்படின்னு கேட்கலாம், பெட்டிக்குள்ள வரும் அப்படின்னு கேட்கலாம். இருக்கை பலகைக்கும் அடிப்பலகைக்கும் நடுவுல, அதாவது அந்த அடிப்பலகையில இருந்து புழு அறைக்கு நடுவுல ஒரு குட்டி சதுர வடிவுல ஒரு இடம் இருக்கும், ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் வந்து வெளியிருந்து வேலைக்கார தேனீக்கள் வெளியே போயிட்டு உள்ள வரும். இதுதான் அதோட அமைப்பு. இதான் தேனீப்பெட்டி வளர இருக்கிற விதம். அதுக்கப்புறம் புகைப்பான் யூஸ் பண்ணணும். புகைப்பான்னா என்ன? ஒரு தேனி கூட்டம் நம்ம ஓபன் பண்ற திறந்து பாக்குறோம், என்ன உள்ள எப்படி இருக்கு, டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறப்ப நமக்கு வந்து புகைப்பான் ரொம்ப முக்கியம். புகைப்பான்னு ஆங்கிலத்தை ஸ்மோக்கர்னு சொல்லுவோம். ஸ்மோக்கர்னா என்னன்னா அதுல வந்து புகை மூட்டி அந்த வேலைக்கார தேனீக்களோட அக்ரெசிவ்னஸ்னா என்ன, அதோட வேலைக்கார தேனீக்களோட வேலை என்னன்னா, ஒருத்தவங்க நம்ம திறந்து பாக்குறாங்க, நம்மள அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னா அது நம்ம கொட்ட வரும். அதை வந்து அமைதிப்படுத்தணும். அதை அமைதிப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு புகை போடணும்னு சொல்லுவோம் அது தமிழ்ல. சோ அந்த புகை போடுறதுக்கு யூஸ் பண்ற அந்த மெஷின் பேர் தான் புகைப்பான். அது தேனி கத்தி என்னன்னா வந்து கட்டி வச்ச தேனி ஹனிகோம்ஸ் சொல்லுவோம். அந்த ஹனிகோம்ஸ் வந்து கட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் தேனி கத்தி. அப்புறம் தேன் எடுக்கும் இயந்திரம், இது வந்து ஹனி எக்ஸ்ட்ராக்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஹனி எக்ஸ்ட்ராக்டர்னா என்ன? அந்த கட்டி முடிச்ச அந்த தேன் கட்டி சூப்பர் சாம்பர்ல அந்த தேன் சேகரிக்கும் அறையில உள்ள தேன் ஃபுல்லா நிறைஞ்ச உடனே அதை எடுத்து அந்த தேன் எடுக்கும் இயந்திரத்துல போட்டோம்னா அந்த தேன் மட்டும் தனியா வந்துரும். அதை வச்சு நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது முகக்கவசம் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஆங்கிலத்தை பி வெயில் அப்படின்னு சொல்லுவோம். முகக்கவசம் போட்டுதான் வந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும் தேனி கொட்டுறதுல இருந்து. அது கையுறை கிளவுஸ், ஏன்னா கைக்குள்ள உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலைக்கார தேனீக்கள் வந்து நம்மள கொட்டி உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை தடுக்கணும்னா நம்ம கையுறை கண்டிப்பா யூஸ் பண்ணணும்.
ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஒரு தேனீ வளர்ப்பில் யூஸ் பண்ற உபகரணங்கள். அம்மா, இந்த தேன் பூச்சியை வளர்த்துறதுக்கான இடங்களில் சொல்கிறீங்களா? தேனீ வளர்க்குற ஏற்ற இடம் என்னது ஆக்சுவலா? எப்ப எந்த மாதிரி இடத்துல வந்து தேனீக்களை ஈஸியா வளர்க்க முடியும், எந்த மாதிரி இடத்துல வளர்க்கலாம் அப்படின்னா, எங்க வந்து இயற்கையாவே மலர்கள் ஜாஸ்தியா இருக்கோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஈஸியா வளர்க்கலாம். அப்புறம் வந்து சில தாவரங்கள் வந்து கீழே இந்த தேனி பெட்டிகள் வச்சா நிறைய வந்து தேனி சேகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து தென்னை, அடுத்து ரப்பர், அடுத்து பழத்தோட்டங்கள், சூரியகாந்தி வந்து ரொம்ப முக்கியமான மகர்ந்தம் ஜாஸ்தியா கொடுக்கக்கூடிய ஒரு செடி. அப்புறம் எல் செடி, வாழைச்செடி, அப்புறம் தோட்டப்பயிர்கள். இது தவிர கரும்பு, நெல், மாமரங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மகரந்தம் மற்றும் தேனி கொடுக்கக்கூடிய செடி இந்த தேனீக்களுக்கு. அப்புறம் வேம்பு வந்து கொசு தேனீகளுக்கு முக்கியமா ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா அது உள்ள பிசின் வந்து இதோட கூட்டுல வந்து அந்த பிசின் அறையை சேகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அப்புறம் முருங்கை பூக்கள், இந்த மாதிரி செடிகள் வந்து தாவரங்கள் வந்து இந்த தேனீ பெட்டிகளை தேனி வளர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து தேனீ பெட்டிகளை வைக்கிற இடம் வந்து ரொம்ப வெயில் படாமையும் பிளஸ் ஜாஸ்தி காத்து இல்லாமையும் மழை மற்றும் வேற காரணிகள்ல இருந்து கொஞ்சம் பாதுகாக்கப்பட்ட இடத்துல வந்து நம்ம வச்சோன்னா ஜாஸ்தி டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஏரியா. அதாவது எப்படின்னா, இந்த ஆடு மாடுகள் தட்டி விடாம இந்த மாதிரி ஏரியால கொஞ்சம் மர நிழல்கள்ல அது கீழே வச்சோன்னா அதை ஈஸியா பராமரிக்க முடியும் நம்மளால. அம்மா, இந்த தேனி மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற பொருள்கள் எல்லாம் சொல்லுங்க. இந்த தேனீயால நமக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்? ஒண்ணு, நமக்கு தேன் தெரியும். தேன் வந்து ஒரு சர்வநோய் நிவாரணி நமக்கு தெரியும். இது தவிர தேன் மெழுகு கிடைக்கிறோம். தேன் மெழுகு வந்து ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க? இந்த அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. இது தவிர வந்து அரச கூழ்னா வந்து ஆங்கிலத்தில் ராயல் ஜெல்லின்னு சொல்லுவோம். அதாவது அந்த வேலைக்கார தேனீகள் வந்து வெளியே போய் கூட்டை விட்டு வெளியே போய் அந்த மகரந்தத்தையும் மலர்கள் உள்ள மகரந்தத்தையும் தேனையும் சேகரிச்சுட்டு வந்து அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ராயல் ஜெல்லி அப்படின்ற ஒரு பொருளை வந்து உண்டாக்கும். அந்த பொருள் வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சி பண்ணி. ஸோ அந்த ஒரு பொருள் கிடைக்கும். அது நாலாவதாக மகரந்தம், பி போலன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. மகரந்தம் வந்து முக்கியமான ஒரு பொருள், மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. அப்புறம் வந்து தேன் பசை, ப்ரொப்போலிஸ்ன்னு சொல்லுவோம். தேன் பசை வந்து எப்படின்னா, இந்த முக்கியமான கருவேல மரங்கள், வேப்ப மரங்கள், இந்த மாதிரி மரங்கள்ல போய் இந்த தேனீக்கள் வந்து தேன் எடுக்கிறதுனால அங்க உள்ள பிசின் எல்லாம் சேர்த்து வச்சு அதை ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி ப்ரப்போலிஸ் அப்படின்ற ஒரு பொருளை வந்து உண்டாக்குது இந்த தேனீக்கள். இந்த 5 பொருட்கள் வந்து தேனியால் நமக்கு கிடைக்குது. ஆமா, இந்த தேன் பூச்சி கண்டு நாமளே பயப்படுறோம். ஆனா அதையவே தாக்கக்கூடிய ஏதாச்சும் இருக்குதுங்களா? அது எப்படிங்கம்மா கட்டுப்படுத்துறது? தேனீ வளர்ப்புல முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய குறிப்புகள் சில இருக்கு. எப்படின்னா, சில மாதங்கள்ல வந்து அந்த தேனீ பெட்டிகளுக்கு முக்கியமான நம்ம வந்து கேர் கொடுக்கணும். எப்படி எந்த மாதிரி டைம்ல அப்படின்னா, டிசம்பர் மாசத்துல வந்து ஒரு 15-16 தேதிக்கு மேல என்னன்னா வந்து இந்த பெட்டியில வந்து ப்ரூட் அப்படின்ற புழு அப்படின்ற சொல்லப்படுகிற ப்ரூட் டெவலப்மெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைம்ல வந்து இந்த தாவரங்கள்ல வந்து பூக்கள் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரூட் சாம்பர் நல்லா டெவலப் ஆகி, இந்த புழுவரை நல்லா டெவலப் ஆகி அப்படின்னுச்சுன்னா சூப்பர் சாம்பரை வச்சு கொடுக்கலாம். சூப்பர் சாம்பர்னா என்ன? தேன் சேகரிக்கும் அறை. அதை வந்து உடனே வச்சு கொடுக்கலாம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, எப்ப நம்ம தேனை வந்து அறுவடை செய்யலாம்? ஜனவரி மாசம், அதாவது 2 வாரத்துக்கு மேல, அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு 15ஆம் தேதிக்கு மேல தேன் அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து அடுத்த மாசம் என்ன பண்ணலாம்? பிப்ரவரி மாசம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேனி பெட்டிகளுக்கு வந்து தேனி பெட்டி முன்னாடி அந்த மலை குளிர்க்குலாம் மூடி வச்சிருப்பா, அதை வந்து கொஞ்சம் திறந்து விடலாம். அந்த மாதிரி டைம்ல திறந்து விடலாம். அப்புறம் வந்து சில டைம்ல வந்து இந்த வெளியிருந்து வேற பூச்சிகள் தாக்குதல் வந்து ஜாஸ்தியா இருக்கும் தேனீகள். பர்டிகுலர்லி இந்த மார்ச் ஏப்ரல் இந்த மாசங்கள்ல வந்து நம்ம வந்து வெளியிருந்து வர பூச்சிகளோட தாக்குதல் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இந்த தேனி பேட்டியில. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் கேர் கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து இந்த தேனீ வளர்ப்புல வந்து முக்கியமான ஒரு எதிரி என்னன்னா மெழுகுவந்து பூச்சின்னு சொல்லுவோம். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து வேக்ஸ் மாத்னு சொல்லுவோம். இந்த வேக்ஸ் மாத் ப்ராப்ளம் வந்து இந்த தேனீக்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆக்சுவலா. இதுல இருந்து நம்ம எப்படி அந்த தேனீ பெட்டியை காப்பாற்றலாம் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு இந்தியால. அதுக்கு வந்து ஜூலை மாசத்துல, பர்டிகுலர்லி இந்த ஜூலை மாசத்துல அந்த மழை பெய்யுற டைம்ல வந்து இந்த மெழுகுந்த பூச்சி தாக்குதல் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி மாசத்துல வந்து இந்த தேனீ பெட்டிகளை வந்து முக்கியமான கேர் கொடுத்து நம்ம பார்க்கணும். இது தவிர வேற என்ன இயற்கை எதிரிகள் வந்து இந்த தேனீக்கு இருக்கு? எறும்புகள் தொல்லை வந்து ஜாஸ்தியா இருக்கும். அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, அந்த தரையில வைக்கிற ஸ்டாண்ட்ல வந்து
கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்கலாம். அந்த தரையில் வைக்கிற ஸ்டாண்ட்ல வந்து மேலேயே வந்து ஒரு கிண்ணம் மாதிரி வச்சு அதுல எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். ஸோ தட் கீழந்து மேலே வர்ற அந்த எறும்புகள் வந்து அந்த கிண்ணத்துக்குள்ள இருக்கிற எண்ணெயில விழுந்து இறந்து போயிடும். அப்படி பாதுகாக்கலாம். அப்புறம் நிறைய பல்லி, ஓனான் இதோட பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரில வந்து என்னன்னா அந்த ஃப்ரேமை நம்ம அந்த சேம்பர் நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஓப்பன் பண்ணி இதை கிளீன் பண்ணி வைக்கணும். அப்புறம் முக்கியமான இயற்கை எதிரினா குளம்பி, கதம்பு வண்டுன்னு சொல்லுவோம். குளவி, கதம்பு வண்டு, இந்த 2 வண்டு வந்து இந்த புகையான அடிக்கடி யூஸ் பண்ணாலே வந்து இந்த 2 வண்டுகளோட இதை வந்து தடுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான எதிரி வந்து கரிக்குருவின்னு சொல்லுவோம். கரிக்குருவி என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸ்வலா அந்த கரிக்குருவியோட உணவு என்னன்னா, இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ், இந்த நிலங்கள்ல யூஸ் பண்ற, இந்த விவசாய நிலங்கள்ல போடுற பயிர்கள்ல உள்ள புழுக்களை வந்து பிடிச்சு சாப்பிடக்கூடிய பறவை தான் அந்த கரிக்குருவி. ஸோ அங்க அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல வந்து கிராப் இல்லை அப்படின்னா, பயிர்கள் இல்லை அப்படின்னா, இது என்ன பண்ணுன்னா எங்கடா தேனி பெட்டி இருக்குன்னு தேடி போவோம். அங்க உள்ள மின்சார கம்பிகளில் உட்காந்துட்டு அந்த வெளியே வர வேலைக்கான தேனிகளை ஒன்னொன்னா புடிச்சு சாப்பிட்டு வச்சிரும். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த கரிக்குருவி. ஸோ இந்த கரிக்குருவிகளை வந்து ஒண்டிவில் யூஸ் பண்ணி அதை அரைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நான் வந்து முக்கியமான ஒரு இயற்கை எதிரி சொல்லினா, அதாவது மெழுகுவந்து பூச்சி. இந்த மெழுகுவந்து பூச்சி எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி மாசத்துலாம் வந்து மெழுகுவந்து பூச்சி வந்து தொந்தரவு வந்து ஜாஸ்தியா இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, புழுக்கள் உற்பத்தி கம்ப்ளீட்டா குறைச்சிரும். இது வந்து அந்த தாக்கப்பட்ட பெட்டிகள் வந்து புழு வளர்ச்சியே இருக்காது. பிளஸ் புழு வளர்ச்சி இல்லை அப்படின்னா மேலே வந்து இந்த சூப்பர் சாம்பர், அதாவது தேன் சேகரிக்கும் பெட்டியில வந்து அந்த வேலைக்கார தேனீக்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து கம்ப்ளீட் அந்த பெட்டி ஃபுல்லா வந்து வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மெழுகுவந்து பூச்சி அட்டாக் பண்ண அந்த ஃப்ரேம்ஸ் சொல்லுவோம், அந்த ஹனி ஃபில் பண்ற ஃப்ரேம்ஸ், அந்த ஃப்ரேம்ஸை எடுத்து நம்ம எரிக்கிறத தவிர வழியே கிடையாது. ஏன்னா அதோட இடுக்குகள்ல போய் இந்த மெழுகுவந்து பூச்சி நிறைய முட்டை போட்டு வச்சிரும். அதை நம்ம வந்து அதை ஒரு முட்டை கூட வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ண நினைச்சாலும் இன்னொரு முட்டை கூட எப்படியாவது அதுல இருந்து புழு வெளியே வந்து அதை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதை எடுத்து எரிக்கிறத தவிர வழியே கிடையாது. ஸோ இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, அதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு. இது எப்படின்னா, 2-3 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஸ்க்ரூ எடுத்துட்டு அதை வந்து அந்த ஹைவ் என்ட்ரன்ஸ் சொல்லுவோம், அந்த நுழைவு, அந்த பெட்டியோட நுழைவாயில வந்து கட்டி விட்டுட்டு அதோட அடிப்படையில் மேலே அதை உட்கார வச்சுட்டா அந்த மெழுகுவந்து பூச்சியோட முட்டை போடுற அந்த திறன் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா வந்து அதோட ஒரு சப்ஸ்ட்ரேட்டம் கிடைக்காது. அதுக்கு வந்து உள்ள போய் முட்டை போடுற அளவுக்கு அது ஒரு சப்ஸ்ட்ரேட்டம் சொல்லுவோம். அதாவது முட்டை போடுறதுக்கு ஏதுவான ஒரு சூழல் வந்து கிடைக்காது அந்த மெழுகுவந்து பூச்சிக்கு. ஸோ அதை முட்டை போடுற தடுத்துடலாம். ஸோ அதை முட்டை போடுற தவிர்த்துனா அந்த பெட்டி வந்து நம்ம ஈஸியாக காப்பாத்திடலாம் அந்த அட்டாக்ல இருந்து. ஸோ இதெல்லாம் வந்து சில பாயிண்ட்ஸ் இந்த மெழுகுவந்து பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு. ஆமா, இது வரைக்கும் தேன் பூச்சி வளர்ப்பை பத்தி நல்லா அருமையா சொல்லிட்டீங்க. இது தவிர மறுபடியும் இன்னும் வேற ஏதாச்சும் விஷயங்கள் இருந்தா சொல்ல முடியுங்களா? இது தவிர ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம். ஒரு ராணி தேனி வந்து, அதாவது நீங்க என்கிட்ட கேட்கலாம் எப்படின்னா, ஒரு மொத்த வயது, ஒரு ராணி தேனி மற்றும் வேலைக்கார தேனி பிளஸ் ஆண் தேனியோட மொத்த வயது என்ன? அதாவது வந்து ஒரு ராணி தேனி வந்து எப்படி உருவாகும்? ராணி தேனி வந்து எந்த அடையில வந்து இருக்கிற முட்டைக்கு வந்து ராயல் ஜெல்லி அதாவது அரச கூழ்னு சொல்லுவோம், அந்த ராயல் ஜெல்லி ஜாஸ்தியாகவும் மற்ற சாதாரண உணவு கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்கப்படுதோ அந்த பர்டிகுலர் முட்டையிலிருந்து வர்ற புழு வந்து ராணி தேனியா மாறும். அதே இது வேலைக்கார தேனி வந்து அந்த ராயல் ஜெல்லி கம்மியான சதமானமும் அந்த நார்மல் சாப்பாடு வந்து ஜாஸ்தியாகவும் இருந்துச்சுன்னா அந்த வேலைக்கார தேனியா மாறும். இதுதான் வந்து, அதாவது அந்த எந்த சாப்பாடை ஜாஸ்தியா சாப்பிடுதோ அந்த புழு, அதை பொறுத்து தான் வந்து அது ராணி தேனியா மாறுமா இல்லைன்னா வந்து வேலைக்கார தேனியா மாறுமா அப்படின்றத டிசைட் பண்ணும். இப்ப ராணி தேனியோட மொத்த வயது என்ன, 16 நாட்கள்ல ஒரு ராணி தேனி வெளியே வந்துடும் முட்டையில இருந்து, புழு ஸ்டேஜ்ல இருந்து. வேலைக்கார தேனீக்கள் வந்து 21 நாள்ல வெளியே வரும். அதே இது ஆண் தேனி வந்து 25 நாள்ல இருந்து வெளியே வரும். இந்த ராணி தேனி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த கூட்லயே வந்து எந்த தேனி வந்து பெருசா இருக்கோ, சைஸ்ல பெருசா இருக்கோ அந்த தேனி தான் வந்து ராணி தேனின்னு சொல்லுவோம் நம்ம. பிளஸ் இந்த ராணி தேனி வந்து எப்படி இனச்சேர்க்கை பண்ணும் அப்படின்னா, இந்த ராணி தேனி வந்து நப்ஷல் ஃபிளைட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பெட்டியில இருந்து வெளியே வந்து வானத்துல போய் ஆண் தேனியோட சேர்ந்து சேர்க்கையில் ஈடுபட்டு அது வந்து சேர்க்கை முடிஞ்ச உடனே தன்னோட கூட்டுக்கு வந்துடும். கூட்டுக்கு வந்துட்டு உள்ள போய் அது புழுவறையில போய் தன்னை சேர்த்துக்கிறோம். அந்த புழுவறையில போய் முட்டை போட ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு வந்து 500ல இருந்து 1000 முட்டை வரைக்கும் போடும் இந்த ராணி தேனி. ஸோ அதுல இருந்து வர்ற அந்த புழுக்கள் தான் வந்து பின்னாடி
வேலைக்கார தேனீக்களாவோ ஆண் தேனீக்களாவோ இருந்துட்டு அதோட குடும்பத்தை மெயின்டைன் பண்ணும். இப்போ வந்து இந்த தேனீ வகைகள் என்ன, அதில் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்கு, அதை எப்படி வளர்க்கலாம், பிளஸ் இதில் இயற்கை எதிரிகள் இருந்து அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், ஒரு தேனீ வளர்ச்சி பராமரிக்கிறதுக்கு என்னென்ன கருவிகள் நமக்கு தேவை, பிளஸ் எப்படி இந்த தேனீயை கூட்ட பராமரிக்கிறது, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேனீக்களை காப்பாத்துங்க, தேனீ வளர்ப்பில் ஈடுபடுங்க. ஏதாவது சந்தேகம்னா நீங்க எனக்கு மெயில் பண்ணலாம். என்னோட நம்பர் எழுதிக்கோங்க, 9482138216. என்னோட நம்பர் எழுதிக்கோங்க, 9482138216. ஏதாவதுனா நீங்க எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள்கிட்ட நானும் கத்துக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஸோ தேனீ வளர்ப்புல வந்து கலை நோக்கத்தோட நம்ம உற்சாகத்தோடு ஈடுபட்டோம்னா நிறைய வளர்ச்சி அடையலாம். அதாவது தேனீக்களை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து அது ஒரு இடத்துல உட்காராது, 2 மினிட்ஸ் மேல உட்காராது, சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டே இருக்கும். ஸோ நம்மளும் அந்த மாதிரி வேலை பார்ப்போம். என்னோட உரையை வந்து நான் ஒரே ஒரு சின்ன இதை கொடுத்துட்டு முடிக்கிறேன். சேவ் த பீஸ். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்குங்க தேன் வளர்க்கறது, தேன் எடுக்கிறது எப்படிங்கிறத பற்றி நல்ல விளக்கமாக அருமையாக சொல்லிட்டீங்க. நாங்கள் வீட்டில் பொட்டி இதை எடுத்து வச்சிருக்கிற பொட்டி எடுத்து பயன்படுத்தி தேனி வளர்க்க ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்கம்மா. நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது தேனீ வளர்ப்பும் தேனீ வளர்ப்பில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தேனீகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் பற்றி நம்முடைய கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கமளித்தார் முனைவர் அமலா உதயகுமார் அவர்கள். இவர் பெங்களூரில் உள்ள தேசிய பூச்சியியல் துறையில் ஆராய்ச்சியாளராக பதவி வகித்து வருகிறார். இவரோடு இணைந்து கேள்விகளை தொடுத்தவர் பெருந்துறை வாய்க்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி திருமதி சுசீலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.